ம், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறேன்னு ஒன் லைன் சொல்கிறேன். அப்புறமா இந்த கதையை முழுசாக சொல்கிறேன். ஒரு வீட்டில் மாமியாரும் மருமகளும் தனியாக இருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட வீட்டுக்காரங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரும் சமையல் வேலைக்காண்டி போகிறாங்க. அங்கே இந்த மாமியாரும் இந்த மருமகளும் யாரு கூட பஜனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இந்த கதையை தெரிவாங்க. இப்போது இந்த கதையை அந்த மரும வேலையே சொல்கிற மாதிரியே சொல்ல போகிறேன். என்னோட பேர் அமுதா. எனக்கு வயசு 27. எங்கள் வீட்டில் நான், என்னோடய வீட்டுக்காரர், அப்புறம் மாமனார் மாமியா, அவ்வளோதான். இந்த மாமனாரும் மாமியா, என்னோடய வீட்டுக்காரர் எல்லாருமே சமையல் வேலை தான் இருக்கிறாங்க. அவங்க சின்ன சின்ன விசேஷங்களில் போய் சமைச்சு தரதான் அவங்களோட ரெகுலர் வேலையே. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வீட்டுக்காரும் என்னோடய மாமனாரும் பைக்கில் ஒரு விசேஷத்துக்கு சமைக்கிறதுக்காக போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. அதனால் வீட்டில் இப்போது நானும் என்னோடய மாமியார் மட்டும்தான் இருக்கிறோம். என்னோடய மாமியாரோட பேர் செல்வி. அவங்களுக்கு வயசு 42. மாமனார் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க செஞ்சு வந்த வேலையை இப்போது அவங்க தான் செய்கிறாங்க. சமையல் எல்லா நாட்களிலுமே இருக்காது. ஏதாச்சும் முக்த நாள், அப்புறம் ஏதாச்சும் சின்ன சின்ன விசேஷங்களில் மட்டும்தான் இருக்கும். நான் எப்போயாச்சும் தான் என்னோடய மாமியார் கூட போய் விசேஷத்துக்கு அவங்களுக்கு சமையலுக்கு உதவியாக இருப்பேன். பல நேரங்களில் நான் வீட்டில் தனியாக தான் இருப்பேன். அப்படி தனியாக இருக்கும்போது எல்லாமே நான் மொபைலில் அந்த மாதிரி படம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிப்பேன். ஏன்னா நான் கல்யாணமான புதுசுலேருந்து என்னோடய வீட்டுக்காரை இறந்து போகிற முடிய ஒரு நாளைக்கு கூட கேப் இல்லாமல் நான் என் வீட்டுக்காரோட பஜனை பண்ணுவேன். ஆனால் இப்போ 6 மாதமாக பஜனை பண்ணாமல் சும்மா தான் இருக்கேன். அந்த ஆசையை பூக்கிக்கிறதுக்காக நான் மொபைலில் அந்த மாதிரி படத்தை பார்த்து என்னோடய ஆசையை நிறைவேற்றிக்கிறேன். என்னால் அந்த மாதிரி படம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஒரு ஆம்பளை இல்லாமல் என்னெல்லாம் என்னால் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லா சேட்டையுமே நான் தனியாகவே பண்ணிக்கிடுவேன். இப்படியே தானா என்னோடய லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னோடய மாமியா எனக்கு ஹெல்ப் பண்ணுற வச்சு கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி சமையல் இலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் எனக்கு அவங்க கூட அங்கே போகிறதுக்கு விருப்பமே கிடையாது. சலிப்போட சரி வரத்த அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிளம்புற அவசரத்தில் தான் என்னோட போன வீட்டிலையே தானாக வச்சுட்டு போயிட்டேன். அது ஒரு காது விசேஷம். ஒரு கருவேல மரத்து காட்டுக்கு நடுவில் வெட்ட வரையில் குடிசையை போட்டு விழாவை வெகு சிறப்பையாக நடத்தைக்கு தந்தாங்க. எங்களுக்கு ஒரு குடிசையை போட்டு அதில் சமைக்க சொல்லியிருந்தாங்க. நான் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மொபைலில் அந்த மாதிரி படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு அங்கேயே வச்சுட்டு வந்தேன். ஆனால் எனக்கு அதுக்கு அப்புறம் ஆசை விறுவிறுன்னு ஏற ஆரம்பிச்சிச்சு. நான் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கிறேமே அப்படின்னு வெறுப்பில் வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ யாரோ ஒரு ஆள், அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா அது ரவி அப்படிங்கிற ஒரு பையன். அந்த பையனும் என்னோட வீட்டுக்காரும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த ரவிக்கு என்னை விட 3 வயசு கம்மி. நான் அந்த பையன்கிட்ட ஏதோ இருக்கப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லிட்டு நான் பாட்டுக்க திரும்ப என்னோட வெங்காயம் வெட்டுற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவனும் எதுவும் பேசாமலே தன்னால் இருந்தான். கொஞ்ச நேரம் பார்த்தா ஆளை காணும். அதுக்குள்ளே எங்கே போனா அப்படின்னு நான் திரும்பி பார்த்தேன். அவன் அரிசியை கழுவிக்கிட்டு என்னோட பலூனை ஓர கண்ணால் அந்த ஓரமாக இருந்து சைடு அடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் பார்க்குறத நான் பார்த்த உடனே திரும்பவும் நான் அவனை பார்த்தேன். அவன் முகத்தை திருப்பிக்கிட்டு வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் என் பக்கத்தில் வந்தேன். அக்கா அக்கா அப்படின்னு முடங்கிக்கிட்டே இருந்தான். என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு நான் ஒரு கடுப்பில் கேட்டேன். எப்படிக்கும் உங்களோட வீட்டுக்காரர் இல்லாமல்
தனியாக வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு நான் ஏன் வேணும்னா, நீ என் கூட வந்து குடும்பம் நாத்த போறியா அப்படின்னு நான் ஒரு கடுப்பில் அதன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் கூட கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பித்தான். ஒரு நிமிஷம் எனக்கு தூக்கி வகை போட்டுருச்சு. சுற்றி முற்றி பார்த்தேன். நல்ல வேலை யாருமே என்னோட அவன் சேட்டை பண்ணதை கவனிக்கத. ஆனால் அவன் செஞ்ச சேட்டை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடே, நீ அடி வாங்க போகிற யாராவது பார்த்தா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு நான் அவன்கிட்ட சத்தம் போட்டேன். அதுக்கு அந்த பையன் யாருக்கா இதெல்லாம் பார்க்க போகிறா? அப்போது யாரும் பார்க்காத நேரத்தில் நான் உன் கூட சேட் பண்ணவா அப்படின்னு கேட்டான். நான் உடனே, டேய், நான் உன்னை விட 3 வயசு பெரிய ஒரு அக்கா கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் எனக்கு பொண்ணுங்க கூட பேசி பழக்கலாக்கா, நீ தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னான். அது என்னது, கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டா எனக்கு ஐ லவ் யூ சொல்லி 2வது வாரமாக கல்யாணம் பண்ணிடுவ போல அப்படின்னு சொன்னேன். இப்படி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னோட மாமியா என் கூட பேசிக்கிட்டு இருந்த ரவி அப்படிங்கிற அந்த பையனை கூப்பிட்டாங்க. உடனே இவனும் அங்கேருந்து எந்திரிச்சு என்னோட மாமியா பக்கத்தில் போனான். அப்படி அவன் போனதுக்கு அப்புறமா அவன் போகும்போது என் பக்கத்தில் தானே அவனோட ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டான். நான் அவனோட ஃபோனை எடுத்து நோந்த ஆரம்பித்தேன். வாட்ஸில் அவனுக்கு தொடர்ந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா இந்த பையன் அந்த மாதிரி பலான குரூப்ஸில் சேர்ந்துருக்கான். அதிலிருந்து அந்த மாதிரி படங்கள் தொடர்ந்தவனுக்கு வந்துக்கிட்டே தானே இருந்துச்சு. அதுலேயும் அந்த வாட்டோட குரூப்போட நேமை பார்த்தா எனக்கு ஒரே வேக்காமல் போச்சு. சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வாட் குரூப்போட நேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்படி நான் அவனோட ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது அவன் வந்தான். என் கையில் அவனோட ஃபோன்றதை பார்த்ததுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அவன் பக்கத்தில் வந்து என்னோட ஃபோனை வாங்கிக்கிட்டான். நான் அவனோட ஃபோனில் எடும்ப அந்த மாதிரி குரூப்ஸை எல்லாத்தையுமே பார்த்ததை அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவளுக்கு என்ன செய்யறலைன்னு தெரியாமல் பயத்தில் உடம்பு எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவன் அக்கா தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, யாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லிடாத அப்படின்னு கெஞ்சினான். டேய், நீ என் கூட சேட் பண்ணும் போதே நினச்சேன்டா நீ ஒரு பொம்பளை பிறக்கையாக தான் இருப்பேன்னு. இப்படி வாட்ஸில் அந்த மாதிரி குரூப்பில் சேர்ந்து அந்த மாதிரி படம் பார்த்துக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு நான் அவன்கிட்ட திட்டிக்கிட்டு இருந்தேன். அழைக்காவன் அக்கா, உங்கள் காலில் கூட விழுகிறேன். என்ன வேணாலும் கேளுங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு கெஞ்சினா நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு நான் அழுத்தமாக அவன்கிட்ட சொன்னேன். அடுத்த செகண்டே அவன் சரி சொல்லிக்கும், நானும் உன்னோட மாமியாவை பற்றி ஊர் முழுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா. டேய், என்னோட மாமியா என்னடா செஞ்சாங்க, அவங்கள எதுக்கு இவள் இழுக்கிற இப்போ நீ அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன், ஓஹோ, உனக்கு விஷயமே தெரியாதா, உன்னோட மாமனார் இறந்து போனதுக்கு அப்புறமா உன்னோட மாமியாரை என்னோட சித்தப்பா தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். எனக்கு கோபம் தலைக்கேறிச்சு. டேய் பொறுக்கி நாயே, நீ தப்பு பண்ணிட்டு இப்போ அந்த தப்பை என்னோட மாமியார் மேலே போடுறியா, உனக்கு சிறுக்கு பிஞ்சிரும் அப்படின்னு நான் வந்துட்டே திட்ட ஆரம்பித்தேன். அப்போது இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் காத்துக்கு உன்னோட மாமியார் எப்பேற்பட்டனை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்ன அந்த வார்த்தை என்னோட தலையில் இவனாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இல்லை, என்னோட மாமியா அப்படிப்பட்டவளாக இருக்க மாட்டா. இவன் தப்பிக்க தான் நம்மளோட மாமியார் மேலே இவனோட பலியை தூக்கி போடுறேன் அப்படின்னு என்ன நானே தானா சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலைன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படின்னு நான் வந்துட்ட கத்துனேன். ஆனால் அவனை சாதாரணமாக கொஞ்சம் பொறு, எல்லாமே உனக்கே தெரியும் அப்படின்னு தைரியமாக சொன்னான். நேரமாக ஆக விசேஷமாக முடிஞ்சிச்சு.
எல்லாருக்குமே சம்பளம் படம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. என்னோட மாமியா என்கிட்ட வந்து, நீயும் ரவியும் வீட்டுக்கு போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் ரவியை பார்த்தா அவன் என்னை பார்த்து சிரித்தான். எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ரவி சொன்ன மாதிரியே என்னோட மாமியாவும் ரவியோட சித்தாப்பா முழுவனும் மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. ரவி சொன்னது உண்மைதான் அப்படின்னு எனக்கு பாதி தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அதை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் நாங்களும் வீட்டுக்கு கிளம்புற மாதிரி அங்கேருந்து கிளம்பி அங்கே இருந்த ஒரு மரத்துக்கு பக்கத்தில் தானே இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் 1 மணி நேரம் கழித்து மெதுவாக அந்த இடத்துக்கு போனோம். அங்கே போய் பார்த்தா என்னோட மாமியாரும் ரவியோட சித்தப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட மாமியார் பேசிக்கிட்டே தான் நான் இந்த பாத்திரத்தை எல்லாமே கலவிச்சிட்டு இருந்தா. அங்கே ஒரே ஒரு குண்டை புழுப்பு மட்டும் போட்டிருந்தாங்க. அந்த வெளிச்சத்தில் தான் என்னோட மாமியார் பாத்திரத்தை விளைச்சிக்கிட்டு இருந்தாங்க. விசேஷம் நடந்த அந்த இடத்துல குடிசையில் ரன்னாக ஒரு ரூம் மாதிரி கட்டியிருந்தாங்க. அந்த ரூமில் யாராச்சும் பொண்ணுங்க போயிட்டு குழந்தைக்கு தேவையான சாப்பாடு ஊட்டுறதுக்காக கட்டியிருந்தாங்க. திடீர்னு என்னோட மாமியாரும் ரவியோட சித்தப்பா முருகனும் அந்த ரூமுக்குள்ளே போனாங்க. உள்ளே போனதுமே அங்கே இருந்த லைட்டை ஆஃப் பண்ணாங்க. இப்போ சுத்தமாக இருட்டாக இருந்துச்சு. நானும் ரவியும் அவங்க இருந்த இடத்துக்கே மெதுவாக போனோம். எங்களை சுற்றி இருட்டாக இருந்ததுனால நாங்கள் போகிறது யாருக்குமே தெரியாது. அங்கே போய் என்ன நடக்குதுன்னு மெதுவாக பார்த்தா அங்கே ரவியோட சித்தப்பா என்னோட மாமியாரை தூக்கி வச்சு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மொபைல் லைட்டை ஆன் பண்ணி வச்சு அவர் என்னோட மாமியார் கூட பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தார். இதை பார்த்த உடனே என்னால் நம்பவே முடியல. இவ்வளோ நாளாக நம்மளோட மாமியாவை ரொம்ப நல்லவளை நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தோணுச்சு. இப்போ நானும் ரவியும் இதை பார்த்ததுக்கு அப்புறமா என்னோட மனசில் நம்ம மட்டக்க இனிமே நல்லவளாக இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரவியை பார்த்தேன். அங்கே ரவியை பார்த்தா அவன் என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரித்தான். நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன், என்ன நம்பவே இல்லை பாரு, உன் கண்ணு முன்னாடியே தானா அதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். நானும் அவன்கிட்ட ஆமாடா, எனக்கு இவ்வளவு நாளாக என்னோட மாமியார் இப்படிப்பட்டாங்கன்னு தெரியாது, நீ அவங்களோட உண்மையான முகத்தை எனக்கு காமிச்சிட்ட, ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் இந்த பையனும் இந்த பொண்ணு எப்படி வர்த்தனை பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த பையன் எப்படி இவங்க மாமியா கூட பஜனை பூஜை பண்ணா, அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் சேர்ந்து எப்படி ஒன்றா பஜனை பூஜை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.